என்ற வரலாற்றை எடுத்தோம்னா முகமது அலியோட பக்கங்கள் இல்லாம கடக்கவே முடியாது. 1942 வருடம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அமெரிக்காவின் கென்டக்கி மாநிலத்துல ஒரு ஏழை கருப்பின குடும்பத்துல பிறந்தவர் தான் முகமது அலி. முகமது அலியோட தந்தை கேசியஸ் மாக்கெல்லஸ் கிளே, தாயார் ஒடேசா கிராடி கிளே. முகமது அலியுடைய தாயார் கிறிஸ்தவர். தன்னோட மகன்களை கிறிஸ்தவ முறைப்படிதான் வளர்த்தாங்க. முகமது அலியோட இயற்பெயர் கேசியஸ் மாக்கெல்லஸ் கிளே ஜூனியர். ஆனா இந்த பெயர் சொல்லி கூப்பிட்டா அவருக்கு பிடிக்காது. 1960களில வியட்நாம் போருக்கு எதிராக கடுமையான குரல் எழுப்பதன் காரணமாக உலகம் முழுவதுமே அறியப்பட்டார் முகமது அலி. அமெரிக்காவை விட அவங்களுக்கு எதிராக சண்டையிட்ட வியட்நாமின் கம்யூனிஸ்டுகள் தான் சமத்துவத்தை மதிப்பவர்கள்னு சொன்னாரு. குத்து சண்டை களத்துக்கு உள்ள மட்டுமில்லாம வெளியிலும் தீப்பிழம்பாய் வெடிப்பவர் தான் முகமது அலி. முகமது அலி ரிங்குக்குள்ள நிக்கிறாருனாவே எதிராளிக்கு பயம் வந்துடும். அதுக்கு காரணம் அவருடைய பாக்ஸிங் ரெக்கார்டு. ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதிய 61 போட்டிகள்ல 56 முறை வென்றவர் முகமது அலி. ரோம்ல நடந்த ஒலிம்பிக் போட்டியில தங்கப்பதக்கம் ஜெயிக்கும் போது அவருக்கு 18 வயசு. வரலாற்றை புரட்டி ஒலிம்பிக் பதக்க பட்டியல அவரோட பெயரை தேடினா கிடைக்காது. காரணம் அப்போ அவரோட பெயர் கேசியஸ் கிளே. 1964 பிப்ரவரி 25ஆம் தேதி மியாமில நடந்த சோனி லிஸ்டனுக்கு எதிரான போட்டியே முகமது அலிக்கு மிகப்பெரிய புகழை பெற்றுக் கொடுத்துச்சு. முகமது அலி கூட மோதின லிஸ்டன் அப்போ ஹெவி வெயிட் சாம்பியன். பல சாம்பியன்களை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே தோற்கடிச்சவர். அவர் ஆட்டத்துக்கு முன்னாடி முகமது அலியால ஜெயிக்கவே முடியாதுன்னு பல பேர் நினைச்சாங்க. சண்டையை பிரபலப்படுத்துவதற்காக முகமது அலி அனைத்து பேட்டிகளிலுமே லிஸ்டனை யாரோ ஒருத்தர் ஆடுகளத்திலேயே சாக போறாங்கன்னு வசைப்பாடி இருந்தாரு. முகமது அலியோட இந்த பேச்சு லிஸ்டனுக்கு கோபத்தை வரவழைச்சது. மியாமில போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி முகமது அலியோட ஹார்ட் பீட் 120 இருந்திருக்கு. முதல் சுற்றில இருந்தே லிஸ்டனை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு முகமது அலி. 3வது சுற்றுல முகமது விட்ட குத்தால லிஸ்டனோட இடது கண்ணுக்கு பக்கத்துல இருந்து ரத்தம் கொட்டிருச்சு. பாக்ஸிங் வாழ்க்கையில முதன் முறையா தன்னோட உடம்புல இருந்து ரத்தம் வரது லிஸ்டன் பார்த்தாரு. 7வது ரவுண்டோட முடிவுல நாக் அவுட் முறையில முகமது அலி ஜெயிச்சு குத்து சண்டை பிரியர்களை அதிர்ச்சியில ஆழ்த்தினாரு. அந்த வெற்றியை பெற்ற போது அவருக்கு வயசு 22. மிக குறைந்த வயசுல ஹெவி வெயிட் சாம்பியனை தோற்கடிச்சு வெற்றி வாக சூடினாரு. குத்து சண்டையில வழக்கமான பாணி எதையுமே பின்பற்றாதவர் முகமது அலி. தனக்குன்னு சில உத்திகளை வகுத்து அதன்படிதான் கடைசி வரைக்கும் சண்டை போட்டாரு. கால்களை நகர்த்தும் விதமும் எதிர்பாராத கோணத்துல கைகளை கொண்டு தாக்கும் முறையும் முகமது அலியின் ஐகானிக் பஞ்சுன்னு சொல்லலாம். எதிரி தாக்குவதற்கு ஏதுவாக முகத்தை வச்சிருப்பது போல ஏமாற்றி நிலை குளிய செய்யறதுல சாமர்த்தியமானவர். லிஸ்டன் மாதிரி பல சாம்பியன்களை வீழ்த்துறதுக்கு அவர் இந்த தந்திரத்தை தான் பயன்படுத்தினாரு. தன்னோட சமகாலத்தை சார்ந்த ஒவ்வொரு ஹெவி வெயிட் சாம்பியனையும் முகமது அலி தோற்கடிச்சு வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவர் களத்துல சண்டையிட்ட காலம் ஹெவி வெயிட் குத்து சண்டை வரலாற்றின் பொற்காலம்னு சொல்லப்படுது. பாக்ஸிங் ஜாம்பவனான முகமது அலி கருப்பினத்தவரின் அடையாளமாகவும் மக்களின் மனம் கவர்ந்த விளையாட்டு வீரராகவும் இன்றளவுக்குமே பேசப்பட்டு வராரு.